எப்போவுமே நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையை எப்படி வாழ்றது அப்படின்ற மாதிரி. பிரச்சனைகள் இருக்கவே கூடாது. எல்லா பிரச்சனையையும் சால்வ் பண்ணி வாழ்க்கையை ஸ்மூத்தாக சந்தோஷமாக வாழ்கிறது எப்போவுமே ஒரு வரம் தானே. அந்த வரம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த வரம் ஈஸியாலாம் கிடைச்சிடாது, உண்மை தானே. ஈஸியாக கிடைச்சா ஈஸியாகவே எல்லாருக்கும் கிடைச்சணும்ல நம்ம நினைக்கிறது. அந்த பிரச்சனைகளை விரட்டுறதுக்கு நிறைய நம்மளுடைய தேவைகளை நோக்கி நம்ம ஓட ஆரம்பிப்போம். பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பிரச்சனை இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. ஆனால் காமனாக எல்லாருக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள்லேருந்து 90% ஆஃப் த டைம் 90% ஆஃப் யுவர் ப்ராப்ளம் கோ அவே இஃப் யூ ஃபாலோ த பிலோ திங்ஸ். இந்த விஷயங்கள் இந்த எபிசோடில் நான் பேச போகிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 90% ஆஃப் த டைமில் அந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிடலாங்க. 90% ஆஃப் த ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணிடலாம். ஏன்னா ப்ராப்ளத்துலேயே மேஜர் ப்ராப்ளம், மைனர் ப்ராப்ளம், டெய்லி ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்போது அந்த மேஜர் ப்ராப்ளத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமா? தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான நேரத்தில் காலத்தில் உங்களை சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷம். எப்போவுமே அழகான நேரம் அழகான காலமாக தான் இருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன். ஆனால் இருந்தாலும் நம்ம எதிர்பார்ப்புகள் ஒன்றா இருக்குது, நடக்கிறது ஒன்றா இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ நான் பண்ணதில் அந்த ஒரு முக்கியமான கருத்து எனக்குள்ளே ரொம்ப இம்பேக்ட் ஏற்படுத்துச்சு. வாழ்க்கையில் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கும் ரியாலிட்டிக்கும் ஒரு கேப் இருக்கும். கண்டிப்பாக கேப் இருக்கும். எப்போவுமே அது கரெக்டாக அமையாது. அப்போது எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் அந்த அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை நிறுத்திட்டு ஆக்செப்ட் எவ்ரி திங் அப்படின்ற மாதிரி நம்ம போயிட்டோம்னாவே நிறைய பிரச்சனைகள் வரவே வராது அப்படின்றது உண்மைதானே. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா நம்ம கையில் எதுவுமே கிடையாது. நம்ம கையில் எது கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை கண்ட்ரோல் பண்ணணும். நிறைய எபிசோடில் இதை பற்றி பேசியிருக்கோம். அந்த அளவுக்கு உங்கள் கைகளில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்களை ஈஸியாக டேக்கிள் பண்ணி மாற்றிடலாம். அதே நேரத்தில் நம்ம கையில் இல்லாத ஒரு விஷயத்தை நினச்சி ஏங்கி தவிக்கிறதும் அழுது உருண்டு பிறல்றதும் ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாதுங்க. அதை நம்ம மனசு லெவலில் புரிஞ்சுக்கணும். ஆல்ரைட், நீங்கள் நம்ம பாட்காஸ்ட்டை ரொம்ப நாளாக லிசன் பண்ணுறீங்க, நம்மளுக்கு ஃபாலோ பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஃபஸ்ட் டைமாக நம்ம எபிசோடை கேட்குறீங்க, நம்ம பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்முக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா ஸோ வெல்கம் அண்ட் ஜாயின் ஆர்ஜே மனோ, தமிழ் செல்ஃப் ஆஃப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான் அப்படின்னு சொல்கிறது உண்மையிலேயே அதுதான். இது மூலமாக இந்த பாட்காஸ்ட் கிட்டத்தட்ட 280க்கும் மேற்பட்ட எபிசோட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த அளவுக்கு நீங்கள் கேட்கலாம். இது எல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னால் முடிஞ்ச சமூகத்துக்கு பண்ணி திருப்ப கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இதில் எந்த ஒரு மணி இன்வால்மெண்ட் கிடையாது. நம்மளுடைய எபிசோட்ஸில் பாட்காஸ்ட்டில் எப்போவுமே நோ அட்வர்டைஸ்மெண்ட், நோ மணி, ஸ்பான்சர்ஷிப், நத்திங். ஏன்னா இது முழுக்க எனக்கும் உங்களுக்கான இடையிலான ஒரு மியூச்சுவல் ஒரு சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்வேன். இப்போ நம்ம கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட நண்பிகளை நிறையா இடங்களில், நிறையா வழிகளில் நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது முழுக்க இன்னும் பெருசாக வளரணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்னால தான் முடியும். நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பி. உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை மறந்துடாதீங்க. 5 ரேட்டிங்ஸை ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய நண்பிகளை ரீச் அடைய முடியும். அது மட்டும்தான் நமக்கு கிடைக்கக்கூடியது. இதனால் உனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா ஒரு சந்தோஷம். எத்தனையோ நண்பிகளை என்னை கனெக்ட் பண்ணுவீங்க. நான் உங்களால் மாறுறேன், உங்கள் வாய்ஸால் மாறுறேன். உங்கள் வாய்ஸ் கேட்கும் போது இல்லை நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த டிப்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் என்னை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். அதை கேட்கும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தானே. ஸோ அதை ஒரு சந்தோஷத்தை நம்ம எல்லோரும் கொடுக்கணும்ல. அப்போ இந்த ஒரு மொமெண்ட்டில், இந்த ஒரு மூமெண்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது 2 விஷயம். சப்ஸ்கிரைப் பண்ணுறதும், உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிறதும். ஸ்பாட்டிஃபைல கமெண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக் எல்லாத்தையும் RJMano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்காஸ்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் என்ன இருக்குன்னா நிறையா
இனிஷியல் அப்டேட் கிடைக்கும். ஸோ ப்ளஸ் என்னோட கனெக்டடாக இருக்கிற ஒரு ஃபீல் உங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப 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 பேஷனேட்டாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரைட், நம்ம ரொம்ப நேரம் பேசியாச்சு. எப்போவுமே பேசுகிறது தானே. ஒன்று லாஸ்ட்டு, நம்ம பாட்காஸ்ட் கேட்குற லிசன் பண்ணுற கிட்டத்தட்ட 30% நண்பா நண்பிகள் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. 65% மேலே பண்ணலை அப்படின்ற ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயமா எனக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் கேட்குறீங்க, வர்றீங்க, உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுது அப்படின்னு தானே மீனிங்கு. அப்போ ஏதோ ஒரு நல்ல விஷயமா உங்களுக்கு பண்ணுறேன்னா நீங்கள் எனக்காக அது ஒன்று மட்டும் பண்ண மாட்டீங்களா? ப்ளீஸ், அதை மட்டும்தான் உங்ககிட்ட கேட்குறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட 5 ரேட்டிங்ஸை கொடுங்க. ஆல்ரைட், நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போயிடலாம். ஒவ்வொரு வாரமும் குட்டி ஸ்டோரி எபிசோட், அதுக்கப்புறம் ஒரு ஒரு குட்டி ஸ்டோரி எபிசோடுக்கு அப்புறம் ஒரு டிப்ஸ் எபிசோட் பார்ப்போம். இந்த வாரம் டிப்ஸ் எபிசோடாக உங்களுக்காக வரப்போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆல்ரைட், நம்ம பார்க்குற டாபிக் 90% ஆஃப் த ப்ராப்ளம் உங்களை விட்டு நீங்கிரும். அதாவது 90% ப்ராப்ளம், மேஜர் ப்ராப்ளமாக நம்ம கருதக்கூடிய எல்லாமே இந்த விஷயங்களை பண்ணும்போது நம்மளை விட்டு ஓடிடும் அப்படின்ற ஒரு கருத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னலாம் பண்ணணும், அதுக்கான டிப்ஸ் என்ன அப்படின்றது நானுமே யோசிச்சு பார்த்தேன். ஓகே, இதெல்லாம் பண்ணால் உண்மையிலேயே நம்ம ப்ராப்ளமாக கருதக்கூடிய நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்மளை விட்டே போயிடும்ல. அடடடா, உண்மைதானே. அப்போ ஏன் நம்ம நண்பா நண்பிகள்கிட்ட இதை ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்ற தோணுன எண்ணம் தான் இந்த எபிசோட். ஆல்ரைட், ஸோ த நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஈட் க்ளீன். ஸோ நம்ம நினைப்போம் ஃபுட்டெல்லாம் ஒரு மேட்ரா வாழ்க்கையில், எனக்கு இருக்க பிரச்சனை இல்லை, சாப்பாடலாம். ஆனால் சாப்பாடு தான் எல்லாமே சாப்பாடு தான். நம்ம என்ன சாப்பிட்றோமோ நம்ம அதுதான் நம்மளுடைய மனசும் உடம்பும் எல்லாமே. இது அறிவியல் உண்மை கிடையாது, நிதர்சத்தியமான உண்மையிலேயே உண்மை. அப்போது நம்ம என்ன சாப்பிட்றோம், நம்ம என்ன வயிற்றுக்குள்ளே அனுப்புகிறோமோ அதுதான் நம்மளுடைய உடம்பு நல்லா இருந்தால் தான் மனசு நல்லா இருக்கும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் அறிய முடியும். சவுண்ட் பாடி மேக்ஸ் சவுண்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது எல்லாமே எதில் கனெக்ட் ஆகிருக்கு? ஃபுட்டோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது அந்த ஃபுட்டை கரெக்டான ஃபுட்டை நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஹோல் ஃபுட் அந்த மாதிரி எடுக்கணும். ஸோ அது இந்த மாதிரி ரொம்ப வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, ரொம்ப நேச்சுரலான ஃபுட்டு அதெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுடைய அந்த சோம்பேறித்தனத்தை போக்கக்கூடிய ஒரு எனர்ஜி அதில் கிடைக்கும். நம்மளுடைய எனர்ஜியை லிஃப்ட் பண்ணும். நம்மளுடைய மூட் ஸ்விங் எல்லாத்தையும் ஈஸியாக பேலன்ஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் இந்த நேச்சுரல் ஃபுட்டுக்கு நிறைய பவர் இருக்குது. அப்போது ஈட் க்ளீன் அப்படின்ற டாப்பிக்கும் அதுதான். ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்மளுக்கு கிடைக்கிறத பச்சை காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் நம்ம நிறையா சாப்பிடணும் அப்படின்றது தான் கருத்து. இதெல்லாம் சாப்பிடும் போது கண்டிப்பாக பெரிய மாற்றத்தை உணர்வீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் ட்ரை பண்ண போகிறேன். இது வரைக்கும் நீ பண்ணுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலை, ஆனால் நான் பண்ண போகிறேன். ஸோ குவிக் டிப்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் சிம்பிள். சூஸ் ஒன் மீல் a டே டு கோ ஆல் நேச்சுரல். ஒரு வேளை, ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுல ஒரு வேளை மட்டும் ஃபுல் நேச்சுரல் ஃபுட், எதுவுமே ப்ராசஸ்ட் ஃபுட்டு கிடையாது, ஒன்லி நேச்சுரல் ஃபுட்டு சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமா, என்ன மாற்றம் நடக்குதுன்னு பண்ணிவிட்டு மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, மூவ் டெய்லி. நாட் ஜஸ்ட் அபவுட் த கெட்டிங் ஜிம், இட் இஸ் அபவுட் மூவிங் எவ்ரி டே. ஓகே, மூவிங் உடனே ஜிம்முக்கு போகணும், இருக்கணும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா உடம்பு பத்திரமா வச்சுக்கணும்ல. அதுதான் பெரிய பிரச்சனைங்க. யாருனாலும் சொல்லலாம் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, இதுதான் பெருசு, அதுதான் பிரச்சனை. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், உடம்பு சரியில்லாமல் போனால் எல்லாமே பிரச்சனை தான். அதுதான் நம்மளோட பேஸு, அதுதான் நம்மளுடைய அஸ்திவாரம். கரெக்டுங்களா? அப்போது டெய்லி நடங்க, மூவ் பண்ணுங்கள், ஏதாவது வேலை பாருங்கள், ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், வாக் பண்ணுங்கள், டான்ஸ் பண்ணுங்கள், இல்லை இதை லிஃப்ட் பண்ணுங்கள். வாட் எவர் மூமெண்ட் strengthens your body, yes, it rests your mind. எப்போல்லாம் நீங்கள் அதிகமாக ஆக்டிவாக உடம்பு லெவலில் இருக்கீங்களோ உங்கள் மனசுக்கு நிறைய அமைதி கிடைக்கும், நல்ல தூக்கம் வரும். உண்மைதாங்க. ஸோ டெய்லி 10 minutes உங்களுக்கு உங்கள் உடம்பை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு தேவையான செயல்களில் ஈடுபடுங்க. எப்பவுமே உட்காந்துக்கிட்டே இருந்தால் ரெஸ்ட் கிடைக்குன்னு கிடையாது. இது பண்ணால் தான் நல்லாவே ரெஸ்ட் வரும். நானும் பண்ண போகிறேன், நீங்கள் பண்ணலாமே. இந்த நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் ஷார்ப்லி. ஸோ ஸ்டைல் கிடையாதுங்க, நம்ம போடுற ட்ரெஸ்ஸு ஸ்டைலாக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. பட் ஆனால் நம்ம எப்படி போடுறோம், இருக்கிற ட்ரெஸ்ஸை, நம்மக்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸை எவ்வளோ கரெக்டாக போடுறோம் அப்படின்றது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டை கொடுக்கும். நம்ம பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இதை நீங்கள் சொல்கிறது பொய்யா கூட எடுத்துக்கலாம். எனக்கு ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்னு நினச்சி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இருக்கிற ட்ரெஸ்ஸை, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா காலைல எழுந்திரிச்சு நல்லா கிளம்பி இருக்கிற ட்ரெஸ்ஸை நல்லா அயர்ன் பண்ணி, இல்லை இருக்கிற ட்ரெஸ்ஸை நல்லா துவைச்சி நீட்டாக இன் பண்ணி
இருக்கிற ஷூவை போட்டுட்டு வெளில போகும்போது இருக்கிற கான்ஃபிடென்ட்டு, ஜஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரவுசரையோ இல்லை லுங்கியோ கட்டிக்கிட்டு நம்ம வெளில போகும்போது இருக்கிற கான்ஃபிடென்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ ஆடை பாதி ஆள் பாதி அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம என்ன ட்ரெஸ்ஸு போடுறோம், எப்படி நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோன்றது நம்மளுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும். உண்மையான விஷயம். ட்ரெஸ் லைக் யூ மேட்டர். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ பண்ணுங்கள், பட் ஸ்டில் த வே யூ ஆர் ட்ரெஸ்ஸிங். ஏன்னா அதில் செல்ஃப் கேர் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு நம்ம செல்ஃப் கேர் பண்ணிக்கிறோம். நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேர் பண்ணிக்கிறீங்க. அப்போ நீங்கள் உங்களை கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களை கவனிக்கும் பொழுது உங்களுக்கு எப்போவுமே அருமையான பாசிட்டிவான எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். என்ன சொல்கிறீங்க? ஓகே குமுதா, ரைட் பேபி. ஸோ அந்த மாதிரி நம்ம விஜய் சேதுபதி சொல்கிற மாதிரி உண்மை. ட்ரை பண்ணி பாருங்கள். when you like what you see in the mirror. ஸோ உங்கள் மிரரில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணுங்க. கான்ஃபிடென்ட் பீப்புள் ஆல்வேஸ் ஸ்டேயிங் ஸோ ஹாப்பி. ப்ராப்ளம்ஸ்லாம் பெருசாக வராது. ஏன்னா வந்தாலும் அவங்க டேக்கிள் பண்ணிடுவாங்க. த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லேர்ன் ஃபினான்ஸ். மோர் மணி மோர் ஆப்ஷன்ஸ். கரெக்டுங்களா? ஸோ என்ன தான் நம்ம பணம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் பணம் முக்கியம் கிடையாது. ஆனால் பணம், த மணி இஸ் நெசசரி நாட் நெசசிட்டி. அத்தியாவசியம் அவசியம் ரெண்டும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. அத்தியாவசியம் வாட்டர்ன்றது அத்தியாவசியம், அவசியம்ன்றது ஜக்கு, கையில் கூட பிடிச்சி குடிச்சிக்கலாம். அதுதான் சின்ன எக்ஸாம்பிள். அதே மாதிரி இந்த ஃபினான்ஸை லேர்ன் பண்ணும்போது நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ், நிறைய ஃப்ரீடம் கிடைக்கும். ஸோ உங்கள் மணி, உங்கள் கையில் இருக்க மணி, உங்கள்கிட்ட நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்க அப்படி எல்லாமே நீங்கள் ஒரு கண்ட்ரோல்டாக நீங்கள் பார்த்துக்கும் போது, உங்கள் லைஃப்பை பார்த்துக்கும் போது கண்டிப்பாக ஈஸியாக உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்கும். அப்போ அதில் கிடைக்கும் போதே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைச்சாலே பல பிரச்சனைகள் ஈஸியாக ஓடிடும். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது, எனக்கு இந்த வாழ்க்கை அமையலை, என்கிட்ட பணம் இல்லை, எனக்கு கிடைச்ச வாழ்க்கை இருக்கல அப்படின்ற மாதிரி நிறையா கவலை மட்டும்தான். அப்போ அதை ஈஸியாக மாற்றிட முடியும். உண்மை தானே? அடுத்து செட் பவுண்ட்ரிஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இது பண்ணுறதே கிடையாது. நிறைய பேரோட பேச ஆரம்பிப்பேன், பழக ஆரம்பிப்பேன். ஆனால் அவங்ககிட்ட பவுண்ட்ரிஸ் செட் பண்ண மாட்டேன். ஈஸியாக அவங்க நம்ம உள்ளே வந்து ஹர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி மட்டும் நம்ம அலோவ் பண்ணவே கூடாதுங்க. ஏன்னா நம்மளை ஈஸியாக ஹர்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த நாளையே வந்து அப்படி டவுன் பண்ணிட்டு போயிடுவாங்க. பீப்புள் எப்போவுமே நம்மளை சுற்றி இருக்கவங்க மேட்டர். நம்மளை சுற்றி இருக்கவங்க நிறைய ஹாப்பினஸையும் கொண்டு வர முடியும், நிறைய சேட்னஸையும் கொண்டு வர முடியும். அப்போது நம்ம ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணணும். இதுதான் நான் இப்படி தான் இருப்பேன். ரொம்பவும் நம்ம வந்து விட்டு கொடுத்து அவங்கள உள்ளே விட்டுட்டோம், அவங்கள நம்மளை கஷ்டப்படுத்த நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறையா உங்ககிட்ட எஸ் சொல்லும் போது ஒரு பழக்கம் இருக்கலாம். இதுக்கு அடுத்தாலும் ஓகே நான் பண்ணிடுறேன்னு சொல்லிவிட்டு எனக்காவது ஒரு நாள் நோ சொல்லி பாருங்கள். அப்போ தெரியும் உண்மையான நண்பர்கள் யாருன்றது. அதனால் அந்த மாதிரி தான் நம்ம பவுண்ட்ரி செட் பண்ணணும். பீப்புள் கடையில் நல்ல மனிதர்கள்கிட்ட, நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய வெல்விஷஸாக இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுக்கு கூட இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல மாற்றம் நிகழும். அதே நேரத்தில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னாரி ஒதுங்கி இருக்கும்போது அந்த மாற்றங்கள்லாம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சி. எல்லாருக்கும் எல்லாமே தெரியணும்னு அவசியம் கிடையாது தானே. அப்போது நமக்குன்னு ஒரு பவுண்ட்ரிஸ் க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் ட்ரை பண்ணுற ஒரு விஷயம், ரொம்ப பிடிச்ச விஷயம், நீங்களும் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ரீட் டெய்லி. இப்போ நான் இங்கே இருக்க அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ரீடிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ரீடிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு நிறைய ரீடிங் ரிலேட்டடாக என்கரேஜ் பண்ணுற மாதிரி காம்படிஷன்ஸ், அவங்களுக்கு லைப்ரரி ஆக்சசிபிலிட்டி, இந்த மாதிரி நிறையா கொடுப்பாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்னோடய டாட்டர் கூட கிட்டத்தட்ட 5 வயசுலேயே ஒரு 300-400 புக்குக்கு மேலே படித்து முடிச்சிருக்கா. ஸோ அது எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது, அவங்களுக்கு நாலேஜ் கொடுக்குது, பொறுமையை கொடுக்குது, ஃபோக்கஸிங் கெப்பாசிட்டியை கொடுக்குது. இது எல்லாமே கொடுக்குதுன்னா அது ரீடிங் மட்டும்தான். நம்ம உட்காந்துட்டு மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு டூம் ஸ்க்ரோலிங் சொல்லுவாங்கள்ல, அதை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது. அதை தாண்டி நல்ல புக்கை, நல்ல விஷயங்களை ரீட் பண்ணும்போது நம்ம மெருகேறோம். உண்மைதான். ஸோ உங்களால் உடனே கண்டினியூஸாக படிக்க முடியலனா கூட ஒரு சின்ன புக்கை எடுத்துகிட்டு 10 நாள் 1 மாதம் எடுத்துக்கோங்க, ஆனால் முடிங்க. அப்போ அடுத்தடுத்து உங்களுக்கு கான்ஃபிடன்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். 7th ஒன், சூஸ் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி பேசின மாதிரி பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுறது. நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நல்ல சர்க்கிளை நம்ம வச்சுருக்கும் போது, நம்ம கூட இருக்கும்போது அதுதான் நம்ம. ஸோ வி ஆர் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் அவர் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. குட் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் யூ க்ரோ வைல் அதர்ஸ் ட்ரெயின் யுவர் எனர்ஜி. நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட இருக்கவங்க எப்போயுமே நமக்கு எனர்ஜி கொடுக்குறவங்களா இருக்கணும். எனர்ஜியை ட்ரைன் பண்ணுறவங்களா, எடுக்கிறவங்களா இருக்கவே கூடாது.
அப்போது உங்கள் சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உங்கள் மனசுக்குள்ளே கேட்டு பாருங்கள். இவங்க கூட பேசும்போது, இவங்க கூட இருக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இவன் என்னடா இருக்கிறா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏதோ கடமைக்குன்னு உன்ட்ட பேசுகிறீங்களா? அப்போது அது கரெக்டான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஸை, நல்ல பாசிட்டிவான என்வாமெண்ட்டை க்ரியேட் பண்ண வேண்டிய கட்டாயம், ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மக்கிட்ட தான். இதில் பல பிரச்சனைகள் அவாய்ட் பண்ணப்படும். தப்பான ஃப்ரெண்ட்ஸு இல்லை கரெக்டாக இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, மற்றவங்கள பற்றி உங்ககிட்ட பண்ணி பேசுவாங்க. கண்டிப்பாக உங்களை பற்றி மற்றவங்கள்ட்ட பேசுவாங்க. தேவையில்லாத டாபிக் கொண்டு வருவாங்க, ஆர்கியூ பண்ணுவாங்க, அதே மாதிரி பொறாமைப்படுவாங்க, அது மாதிரி உங்கள் மனசை கஷ்டப்படுத்துவாங்க. நீங்கள் வளரும் போதெல்லாம் உங்களை டம்ப் பண்ணுவாங்க. அப்போது இந்த மாதிரியான நண்பர்கள் இருந்து விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்பர் 8, ப்ரையாரிட்டைஸ் ஸ்லீப். ஐம் ரீசெண்ட்லி க்ரைங் ஃபார் ஸ்லீப் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு சில ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்னால என்னால் சரியாக தூங்க முடியலை. பட் ஆனால் நல்லா தூங்கணுங்க. நல்ல ப்ரொடக்டிவிட்டி வேணும்னா ஸ்லீப். அடுத்த நாள் நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு உங்களோட வேலையில் இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுறீங்க அப்படின்னாலும் நல்ல ஸ்லீப் மட்டும்தான் அடுத்த நாளை ரொம்ப அருமையான ஒரு நாளாக கொடுக்கும். அப்போது நல்ல டீப்பான ஸ்லீப் எப்பயுமே கிடைக்கணும். கிடைக்கலனா ஒரு டெம்பரரியாக ஏதோ ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னா அதை முடிச்சுட்டு திருப்பி உங்களுடைய சைக்கிளுக்கு போயிடுங்க. நல்ல ஸ்லீப் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதை நம்ம புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ இத்தனை 8 விஷயங்கள், 8 மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்கோ அப்படின்ற தலைவர் சொன்ன மாதிரி இந்த 8 விஷயங்கள் நம்ம மேஜர் ப்ராப்ளமாக கருதக்கூடிய நிறையா ப்ராப்ளத்தை, 90% ப்ராப்ளத்தை நம்ம இதை ஃபாலோ பண்ணோன்னா ஈஸியாக அடித்து துரத்திடலாம். உண்மைதானே? நல்லா சாப்பிடும் போது, ஈட் க்ளீனாக, வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிடும் போது, டெய்லி எக்ஸசைஸ் இல்லை நடக்கும் போது, நல்லா ட்ரெஸ் பண்ணும்பொழுது, ஃபினான்ஸை பற்றி லேர்ன் பண்ணிக்கும் போது, பவுண்ட்ரி செட் பண்ணும்போது, டெய்லி ரீட் பண்ணும்போது, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ணும்போது, நல்லா தூங்கும் போது, இந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக உருவாக்கும். எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. உண்மைதானே? இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு இல்லை மனம், இன்னும் என்கிட்ட ஒரு 2 பாயிண்ட் இருக்குது, இதை பண்ணால் கூட லைஃப் செம்மையாமையும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஐ ஆம் வெயிட்டிங். RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இந்த பாட்காஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யூ கேன் ஜாயின். ஸோ உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய சப்போர்ட்டை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ, ப்ளீஸ் டூ த நீட்ஃபுல். உங்களோட 5 ரேட்டிங்ஸை ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் கொடுத்துட்டு இருங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸ்பாட்டிஃபைல என்னோடய போல் ஒவ்வொரு வாரமும் வருது, அதிலையும் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் என்னோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இருக்குது. நான் கொடுக்குறது நிறையா உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். அப்படின்னு நினைக்கலனாலும் என்னை மாற்றுங்க, உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ கமிட்மெண்ட்ஸ், அவ்வளோ வேலைகள் கிடையில இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லை, ஏன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு, நல்ல உறவுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் கிடையாது. அத்தனை கமிட்மெண்ட், அத்தனை வேலைகளுக்கு இடையில் இதை நான் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வாரம் கூட 2 நாள் லேட் ஆகிடுச்சு, ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது, மனசு ஃபுல்லாகவே ரொம்ப ஹார்டாக இருந்தது. அப்போ இதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னா பண்ணுறதுக்கான காரணம் நீங்கள் மட்டும்தான். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் நல்லா இருக்கணும், நம்மளுடைய நண்பர்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், ப்ளஸ் சப்போர்ட் பண்ணணும். ஆல்ரைட், உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக, சந்தோஷமாக, செமையாக வாழ்வதற்கு வாழ்த்துக்கள். அடுத்த வாரம் ஒரு சூப்பரான குட்டி ஸ்டோரி எபிசோடோட உங்களை வந்து சந்திக்க போகிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது RJ Mano. நீங்கள் கேட்டுக்கிட்டு RJ Mano தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. ஆல்ரைட், டேக் கேர், பை பாய், நண்பா, நன்பி, see you. நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ Mano தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.